அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட 3rd மெரிட் லிஸ்ட் என்றைக்கு வரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுசாக பாருங்கள். ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் லிஸ்ட்டு 3 பார்த்திங்கன்னா எப்போ வரும்? அதாவது லிஸ்ட்டு 1 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 வேக்கன்சிஸ் விட்டுருந்தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 2ல் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து லிஸ்ட்டு 1ல் ரிஜெக்ட் ஆகி லிஸ்ட்டு 2ல் செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ லிஸ்ட்டு 3ல் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க, எந்த டேட்டில் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்குறோம். இது லிஸ்ட்டு 2 பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு 1ல் செலக்ட் ஆனவங்க வந்து கடந்த 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி வந்து இதிலேருந்து ட்ரைனிங் பீரியட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுபடி தான் லிஸ்ட்டு 2வும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ட்ரைனிங் ஜாயின் பண்ணுற டேட் அன்றைக்கி தான் லிஸ்ட்டு 2 வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது இப்போ லிஸ்ட்டு 2ல் வந்து யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்கள வந்து சர்டிஃபைட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. அவங்க எல்லோரும் சர்டிஃபைட் வெரிஃபிகேஷனை இந்த அக்டோபர் 3க்குள்ளார பண்ணணுன்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க பிளாக்கில், அதாவது அந்த டிவிஷனில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆகுறாங்க, யார் யார் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கலந்துக்கலை, இல்லைனா வந்து ப்ரொவைட் பண்ணுற சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக இல்லாத பட்சத்தில் அவங்களே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து அப்படி ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு சுற்றுவட்டார தகவல் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி உங்கள் டிவிஷனில் இந்த பேர் வந்திருக்கா அப்படின்ட்டு இந்த லிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா உங்கள் டிவிஷனோட செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? அவங்க வந்து யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக 2nd லிஸ்ட்டில் உங்கள் டிவிஷன் பேர் இருக்குன்னா மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 3 வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்றதை கேட்டுட்ருக்கீங்க. லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் குரூப் 1ஓட லிஸ்ட்டு 1ல் யார் யார் செலக்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து 15 days ட்ரைனிங் கேம்ப் வந்து வைப்பாங்க. அது வந்து லாஸ்ட்டு 16லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் 16 அன்றைக்கி தான் லிஸ்ட்டு 2ஓட ரிசல்ட்டும் விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அக்டோபர் 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 3 முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள், அதாவது அடுத்த 10ஆம் தேதியோ இல்லை 12ஆம் தேதி வரைக்கும், அதாவது 10 இல்லை 12 இந்த தேதிக்குள்ளார அவங்களோட செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்த ட்ரைனிங் கேம்புக்கு கூப்பிடுவாங்க 15 daysக்கு. ஸோ என்னைக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அன்னையிலேருந்து தான் லிஸ்ட்டு 3ஓட ரிசல்ட் பிடிஎஃப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அன்னைக்கு தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும். லிஸ்ட்டு 3ஓட அனௌன்ஸ்மெண்ட் டேட் அன்னைக்கு தான் வரும். ஸோ லிஸ்ட்டு 2ஓட ட்ரைனிங் டேட் என்றைக்குன்றதை இன்னும் கொஞ்ச நாளில் விட்டுருவாங்க. அதாவது அக்டோபர் 3ஓட டிவிஷன் செலெக்ஷன் வந்து முடியுது. டிவிஷன் ஆஃபீஸில் செலெக்ஷன் முடிஞ்சோடனே அவங்கக்கிட்ட 1 or 2 daysல என்றைக்கு ட்ரைனிங் வரணுன்றதை சொல்லிவிடுவாங்க. நம்ம சுற்றுவட்ட தகவல் படி வந்த உடனே நம்ம சேனலில் அதையும் போஸ்ட் பண்ணுவோம். அந்த தேதியிலேருந்து தான் நமக்கு லிஸ்ட்டு 3க்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட்டும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மற்றும் அரசு இதர தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனல் மற்றும் குரூப்லேயும் சேர்ந்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.